அன்பார்ந்த மேலவளவு போராளிகளின் வீரவணக்க நாளை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சென்னகரம்பட்டி அம்பேத்கர் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற கொட்டாம்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் உரண்டிப்பட்டி பாண்டியராஜா அவர்களே, முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் கார்மேகம், பூமிராஜன், பொன்னுப்பாண்டி, பெரியசாமி, பூசாரி பிரவீன், மிசா ஆனந்தபாண்டி, குமுந்தன், நாக சீராளன், அழகுராஜா, மேலவளவு பாரதி, போர்க்களத்தான் பழனிவேல், மகேந்திரன், பர்ஜானா பாத்திமா, வேல்முருகன் ஆகிய தோழர்களே, ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் கருங்கை பூமிராஜா, சரவணன், வீர சின்னசாமி, மாரி பெருமாள்ராஜ், ராஜ்குமார், சுக்காம்பட்டி பழனி, மச்சராஜா, துரை, நடுக்கண்ணன், ராஜ்குமார், முனியாண்டி ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சமூக நீதித்துறை அமைச்சருமான தம்பி வன்னி அரசு அவர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி ஆற்றல் அரசு அவர்களே, மண்டல செயலாளர்கள் கார்வண்ணன், கதிரவன், மூர்த்தி என்கிற நீதிவளவன், தென்னிளவன், ராம்குமார் பாண்டியன் ஆகிய தோழர்களே, மற்றும் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட செயலாளர்கள் அரச முத்துப்பாண்டியன், சுடர்மொழி, மணியரசு, ரவிக்குமார், தமிழாளன், மரியதங்கம், பனையூர் சேகர், ருசிலை பழனிசாமி, கலைச்செல்வன் ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மூத்த முன்னணி பொறுப்பாளர்கள் மோ எல்லாளன், கூகா பாவலன், வே கனியமுதன், ச ஐயாவு, சந்திரமோகன், நாவா சசி, கலைவாணன், செல்லப்பாண்டியன், சங்கத்தமிழன், நா திருக்குமரன், அகரன், விபி இன்குலாப், இரா பாண்டியம்மாள் ஆகிய தோழர்களே, மற்றும் மூத்த பொறுப்பாளர்கள் கலைவேந்தன், வில்லவன் கோதை, தமிழேந்தி, பெரியவர், செயல்வீரன், முருகேசன், சமத்துவன், ஆசைமுகம், ஆனந்தன், செல்வராஜு, மாலின், ஆசா அன்பழகன், மேலவளவு கருப்பையா, வழக்குரைஞர் சிவலிங்கம், ஆயிஷா பேகம், வழக்குரைஞர் மாதவன், ஊர்சேரி சிந்தனை வளவன், வழக்குரைஞர் சரவணன், மோகனா, ரேவதிக்குமார், பூமிநாதன், சிவபெருமாள், பழனிவேல், போஸ், சலேஷ், துரை, பாலசுப்பிரமணியம், எஸ்பி மணிகண்டன், சீனி நயினார் முகமது, அந்தோணி குரோஸ் ஆகிய தோழர்களே, மாவட்ட அமைப்பாளர்கள் சேக்குவேரா பாண்டியன், பட்டூர் கருப்பையா, மதுரை வீரன், ராஜேந்திர பிரசாத், முனிச்சாமி, சையத் அப்பாஸ், பிரசாத், பொலி ரமேஷ், பொரி முத்துப்பாண்டி, இளம்பரிதி, ஆமூர் பாலா, சேவுகமூர்த்தி, விஜய், முத்துமாணிக்கம், சங்கர், பவுன்ராஜ், கபிலன், பொன்வளவன், மா கண்ணன், வெள்ளை தமிழன், கழுவம்பாறை உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த சிறுத்தை சத்யா, தனலட்சுமி என்கிற பிரேமா, திருமா செல்வி, காளியம்மாள், முத்தம்மாள் ஆகிய தோழர்களே, அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மேலூர் கிளை பொறுப்பாளர்களே,
களமாடும் மேலவளவு சிறுத்தைகளே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற மேலவளவு முகாம் செயலாளர்கள் ஆ முருகேசன், மு ரவிக்குமார் ஆகிய தோழர்களே, எப்போதும் போல் என் பேச்சை கேட்டு கட்டுப்பாடாக இங்கே அமர்ந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சுக்கு கட்டுப்படாதவங்க மேடையில் உட்கார்ந்துருக்கவங்க தான். நீங்க எல்லாம் என் பேச்சு கட்டுப்படக்கூடியவங்க. அதனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட நமது அரசியல் உரிமை போராளிகள் மற்றும் இதர மண்ணுரிமை போராளிகள், சாதி ஒழிப்பு போராளிகள் அனைவருக்கும் முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். ஆண்டுதோறும் நாம் இங்கே கூடுவது வெறும் சம்பிரதாயம் அல்ல, நம்மை நாமே மீளாய்வு செய்து கொள்வதற்கும் புத்துணர்வை பெறுவதற்குமான ஒரு நிகழ்வு. ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே நாம் கூடுகிறோம். இது சாதி பெருமை பேசுவதற்காக அல்ல, இறந்தவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற வெறும் சம்பிரதாய நிகழ்வு அல்ல. ஓராண்டு காலம் நாம் இந்த களத்தில் எவ்வாறு களமாடி இருக்கிறோம், என்ன சாதித்திருக்கிறோம், நம் எதிர்காலம் எப்படி அமையும், இனி என்ன செய்ய போகிறோம் என்று நமக்கு நாமே மீளாய்வு செய்து கொள்கிற ஒரு களம், நமக்கு நாமே சுய விமர்சனம் செய்து கொள்ளுகிற ஒரு களம், நமக்கு நாமே புத்துணர்வை ஊட்டிக் கொள்கிற ஒரு களம். நம்மை எவரும் பாராட்ட மாட்டார்கள், ஊக்கம் தர மாட்டார்கள். காலமெல்லாம் நம் மீது காழ்ப்புணர்வை கக்கக்கூடியவர்கள்தான் இங்கே மிகுந்திருக்கிறார்கள். அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள்தான் இங்கே அதிகரித்திருக்கிறார்கள். அப்படி வஞ்சமும் சூதும் சூழ்ச்சியும் நிறைந்த இந்த அரசியல் களத்தில் நமக்கு நாமே புத்துணர்வை, புது தெம்பை ஊட்டிக் கொள்வதற்கான ஒரு களம்தான் இந்த மேலவளவு போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற களம். நான் அழைக்கும் போதெல்லாம் சலிப்பின்றி ஓடி வந்து இந்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிற களம் இந்த களம். எனக்கு என்ன பலன் என்று எதிர்பார்க்காமல், எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி எழுப்பாமல், இந்த தலைமையை நாங்கள் நம்புகிறோம் என்று முற்றும் முழுதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து ஓயாமல் களமாடிக் கொண்டிருக்கிற உங்கள் கால்களில், காலடிகளில் என் நன்றி மலர்களை முதலில் காணிக்கையாக்குகிறேன்.
சில நாட்களுக்கு முன்பு நான் அம்பேத்கர் திடலில் பேசுகிற போது சொன்னேன், போர்க்களத்தில் என்னை சந்தித்த தோழர்கள் யாரும் என்னை விட்டு போக மாட்டார்கள், போகவில்லை, போனதில்லை என்று சொன்னேன். இப்போதும் சொல்லுகிறேன். முதலில் இந்த ரத்தம் சிந்தும் களத்தில் என்னோடு கைகோர்த்த தம்பிகள், என்னை அண்ணன் என்றும் தம்பி என்றும் ஏற்றுக்கொண்ட தோழர்கள், இன்றைக்கும் அதே உணர்வோடு அதே நம்பிக்கையோடு என் கைகளை கோர்த்துக் கொண்டே வருகிறார்கள். யாரும் அவதூறு பரப்பிவிட்டு வெளியேறவில்லை. தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்த பிறகு அல்லது அதற்கு சற்று முன்பு வந்தவர்கள்தான் சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், அவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். அந்த நோக்கம் நிறைவேறாத போது இந்த தலைமைக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் சில கருத்துக்களை அவதூறுகளாக பரப்பிவிட்டு போகிறார்கள். ஆனால் அது எடுபடாது என்பதை இந்த மேலூர் வட்டாரமே நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ அல்லு சில்லுகள் இங்கே வந்து கிராமங்களில் புகுந்து சாதி உணர்வையும் தூண்டிவிட்டு இந்த இயக்கத்திற்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் அவதூறுகளை பரப்பிய போதும் அவர்களால் இங்கே ஒரு வேரை கூட அசைக்க முடியவில்லை. நாம் உயிரோடு இருக்கும் போதே சில சில்லறைகள் என்ன பேசுகின்றன என்றால், மேலவளவுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். மேலவளவு முருகேசன் அவர்கள் செருப்படி கொடுப்பது போல் பதிலடி கொடுத்தார். இப்படி பேசுகிறவர்கள் யாரென்றே எங்களுக்கு தெரியாது. சிறுத்தைகள் தான் எங்களுக்கான ஒரே பாதுகாப்பு அரண் என்று பதிலடி கொடுத்தார். இப்படி நாம் விழித்திருக்கிற போதே, உயிர்ப்போடு இருக்கிற போதே திரிபுவாதம் பேசுகிற கும்பலும் இங்கே இருக்கத்தான் செய்கின்றன. ஆயிரத்தி 1997 ஆண்டு ஜூன் திங்கள் 30ஆம் நாள் இந்த கொடூரம் அரங்கேறியது. தமிழ்நாடு உறைந்து போனது. வழக்கம் போல அரசியல் கட்சிகள் மௌனித்து கிடந்தன. வழக்கம் போல தலைவர்கள் வாய் திறக்கவில்லை. ஒரு கண்டனம் கூட இல்லை. இதுதான் 97 இருந்த நிலை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளின் அரசியல் விரிவாக பேசப்படுகிறது. அதி உச்சமாக ஒரு தலித் முதலமைச்சர் வேட்பாளராக இங்கே அறிவிக்கப்படுகிறார் என்கிற நிலை எட்டி இருக்கிறது. 97 இருந்த நிலை என்ன? 2026 இந்த 29 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன? தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஏன் முதலமைச்சராக கூடாது என்கிற விவாதத்தை எழுப்புகிற அளவுக்கு, ஏன் இன்னும் குறிப்பாக திருமாவளவன் ஏன் முதலமைச்சராக கூடாது என்று விவாதிக்கிற அளவுக்கு தமிழக அரசியல் தலைகீழாக மாறி இருக்கிறது என்றால் அதுதான் சிறுத்தைகளின் சாதனை, திருமாவளவனின் சாதனை. இது சாதாரணமாக நிகழ்ந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்றைக்கு எந்த துறையிலும் தலித்துகளை பற்றி பேச முடியும், பேச வேண்டும், பேசியாக வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று கட்டாயம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் இது ஒரு பண்பு மாற்றம், பரிணாம வளர்ச்சி. அகநிலையிலும் புறநிலையிலும் ஏற்படுகிற மாற்றத்தால் தான்
ஒரு பண்பு மாற்றம் நிகழ முடியும். அளவு மாறுபடுகிற போதுதான் தன்மை மாறுபடும். அன்றைக்கு இந்த களத்திலே மேலவளவு முருகேசனோடு 7 பேர் வெட்டுண்டு மாண்டார்கள். அவர்கள் நினைத்தது வெறும் மேலவளவு முருகேசன் மட்டும்தானே. அவன் தலையை வெட்டி உருட்டலாம், கால்பந்து விளையாடலாம், எவன் கேட்க போகிறான் என்ற இருமாப்பு இருந்தது. இதோ இருக்கிறார்கள் சிறுத்தைகள் என்ற நிலைக்கு களத்திற்கு வந்தவர்கள் தான் நாம். அன்றைக்கு திருமாவளவனோடு களத்தில் நின்றவர்கள் சில 10 பேர் இருக்கலாம், ஒரு 100 பேர் இருக்கலாம். அன்றைக்கு இளக்காரமாக அவர்கள் பார்த்திருக்கலாம். மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களின் திரு உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு நான் வேலூரை நோக்கி வந்தபோது வேலூர் காவல் நிலையத்திற்கு அருகே காவல்துறையினர் என்னை தடுத்து விட்டார்கள். மேலவளவுக்கு போகக்கூடாது என்றார்கள், அஞ்சலி செலுத்தக்கூடாது என்றார்கள். எங்கள் கைகளில் 7 மாலைகள் இருந்தன. டிஐஜி கணேசன் என்றிருந்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் AK விஸ்வநாதன் ஆயுத படைகளோடு நின்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நான் எடக்கு முடக்காக நடந்து கொள்ளவில்லை, முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளவில்லை, அசட்டு துணிச்சலாக நான் எதையும் செய்ய முயற்சிக்கவில்லை. டிஐஜி கணேசன் அவர்களை அழைத்து சொன்னேன், அனுமதிப்பீர்களா மாட்டீர்களா என்று கேட்டேன். அப்போது நான் ஒரு அரசு ஊழியர், 30 வயதை கூட நிரம்பாத ஒரு இளைஞன். என்னோடு சில 100 பேர், 100க்கும் குறைவானோர் தான் நின்று கொண்டிருந்தார்கள். அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்கள், அனுபவம் இல்லாத இளைஞர்கள், போராட்ட களம் பார்க்காத இளைஞர்கள், போலீசை களத்தில் சந்திக்காத இளைஞர்கள், எது நடக்கும் என்ன நடக்கும் என்பதை அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களை நான் உடன் வைத்துக் கொண்டு அந்த டிஐஜி கணேசன் அவரிடத்தில் என்ன சொன்னேன் என்றால், என்னை மேலவளவு செல்ல நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள், அப்படித்தானே? சரி, உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது, சாதி வெறியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள், சாதி வெறியர்களுக்கு துணை போகிறீர்கள். சரி, இந்த மண் எங்கள் முருகேசன் நடமாடிய மண், அவன் காலடிகள் பட்ட மண் இது. எங்கள் மேலவளவு தோழர்கள் நடமாடிய மண் தான் இந்த மதுரை மேலூர் வட்டாரம். அவன் நடமாடிய மண்ணிலேயே இந்த இடத்திலேயே மலர் வளையம் வைத்து நான் அஞ்சலி செலுத்த போகிறேன் என்று காவல் நிலையத்தின் வாசலில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினேன். இதை சற்றும் டிஐஜி கணேசன் எதிர்பார்க்கவில்லை, சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நான் ஆத்திரப்படுவேன், மீறி செல்லுவேன், காவல்துறையோடு வாக்குவாதம் செய்வேன், தகராறு பண்ணுவேன். அதனால் சாதி வெறியர்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் மோதல் நடக்கும், கலவரம் நடக்கும், கல்வீச்சு நடக்கும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்றெல்லாம் அவர்கள் கற்பனை செய்திருக்கலாம், அச்சப்பட்டிருக்கலாம். நான் அந்த இடத்தில் சாதுரியமாக, எங்களை நீங்கள் அனுமதிக்கவில்லை, அதற்காக நாங்கள் வீம்பு செய்ய மாட்டோம், வீண் வம்பு வளர்க்க மாட்டோம். என் தோழர்கள் நடமாடிய மண், அவர்களின் காலடிகள் பட்ட மண், மேலூர் நகர வீதிகளில் இருக்கிற மண். இந்த இடத்தில் நான் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று 7 மாலைகளையும் அந்த இடத்தில் வைத்து அந்த இடத்தில் நின்று வீர வணக்கம் செலுத்திவிட்டு நான் மதுரைக்கு திரும்பினேன். அவர்கள் நினைத்திருக்கலாம் இவர்கள் பலவீனமானவர்கள், அவர்கள் நினைத்திருக்கலாம் இவர்களால் காவல்துறையை எதிர்க்கிற வலிமை பெற்றிருக்கவில்லை, இவர்களுக்கு அந்த வலிமை இல்லை. அவர்கள் நினைத்திருக்கலாம், சாதி வெறியர்கள் நினைத்திருக்கலாம், திருமாவளவன் பயந்து பின்வாங்கி போய்விட்டான் என்று. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் விஸ்வரூபம் எடுத்தோம். அந்த படுகொலைக்கு பிறகு என்ன செய்வது என்று கூடினோம், தல்லாகுளத்தில் உட்கார்ந்து பேசினோம். அதன் அடிப்படையில் தான் சென்னையில் மாபெரும் பேரணி அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நாடு தழுவிய பந்த் அறிவிக்கப்பட்டது.
மதுரை மண்ணில் இருந்துதான் அந்த முழு அடைப்பு போராட்டத்தை அறிவித்தோம். மதுரையை தாண்டி இயக்கமில்லை. இன்னும் சொல்ல போனால் வேலூர் வட்டாரத்தை தாண்டி இயக்கமில்லை. அப்படிப்பட்ட நிலையில் நான் எடுத்த முடிவு முழு அடைப்பு போராட்டம். கடலூர் மாவட்டத்தில் தீப்பிடித்தது. வட மாவட்டங்கள் முழுவதும் அது பரவியது. முழு அடைப்பு போராட்டம். சென்னை பேரணி ஆகஸ்ட் 23, ஜூலை 23 சென்னை பேரணி, ஆகஸ்ட் 8 மேலூரில் பேரணி. அடுக்கடுக்கான போராட்டங்கள் மக்கள் போராட்டமாக மாற்றினோம். 4 பேரை வச்சுக்கிட்டு வன்முறையில் ஈடுபடவில்லை. அந்த இடத்தில் என் வீரம் என்ன என்று காட்ட நான் முயற்சிக்கவில்லை. அந்த இடத்தில் நான் வீம்பு செய்யவில்லை. அதை மக்கள் போராட்டமாக மாற்றினோம். அப்போது என்னுடன் இந்த தம்பிகள் மட்டும்தான் இருந்தார்கள். இப்போது இருக்கிற பெரிய ஆளுமைகள் கூட என்னோட அப்போது இல்லை. இப்போது இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் கூட என்னோடு இல்லை. மேலூர் தம்பிகளை மட்டுமே வைத்துக் கொண்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவன் திருமாவளவன். அந்த மலைச்சாமி கூட இருந்தவங்க கூட எல்லாரும் போயிட்டாங்க. யாரும் கூட கிடையாது. ஒரு ஆள் இல்ல மேலூர்காரங்களை தவிர. மேலூர்கார தம்பிக 10 பேர். இன்றைக்கு முத்துக்குமார் நம் இடத்திலே இல்லை. அந்த தம்பிக்கு இந்த நேரத்தில் நான் வீரவணக்கம் செலுத்துகிறேன். அவருடைய இல்லத்திற்கும் செல்ல இருக்கிறேன். வெள்ளரிப்பட்டி வெள்ளக்கண்ணு இவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் என்னோடு இருந்த தம்பிகள். கள அனுபவம் இல்லாதவர்கள், அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள், சாதி அரசியலை பற்றி தெரியாதவர்கள். இந்த 10-20 பேரை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கம் வெகு மக்கள் இயக்கமாக பரிணமித்தது. சும்மா நிகழ்ந்து விடுவதில்லை. வெறும் சாதி உணர்வால் ஒரு இயக்கம் வளர்ந்து விடாது. வெறும் சாதி உணர்வு மட்டுமே ஒரு அரசியல் இயக்கத்தை 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ளாது. அவ்வப்போது காலத்திற்கு ஏற்ப நாம் நகர்த்திய காய்கள், நாம் எடுத்த முடிவுகள், நாம் சேர்த்துக் கொண்ட உறவுகள், இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மேலவளவுக்கு இடதுசாரிகளும் வந்து வீரவணக்கம் செலுத்துகிற ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. தோழர்களே, அன்றைக்கு மேலவளவு முருகேசன் விடுதலை சிறுத்தையாய் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டராகத்தான் இருந்தார். அதுவும் நமக்கு தெரியும். என்னிடத்திலே வந்து பேசுகிற போதே அப்படித்தான் சொன்னார். புலிப்பட்டி, கம்மாப்பட்டி வையங்கருப்பன் அவர் தான் முதல்ல வேட்பாளரா நம்ம கட்சி சார்பில் நிக்கிறேன்னு விரும்பினார். வையங்கருப்பன் அவர் நிக்க வேண்டாம், நான் நிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் முருகேசன். நான் சொன்ன மந்தையில தீர்மானம் போட்டிருக்காங்களே, உனக்கு பயம் இல்லையான்னு கேட்டேன். ஆனா சமுதாயத்துக்காக என் தலையே போனாலும் கவலைப்படல. இந்த நூற்றாண்டில் நான் பார்த்த ஒரே மாவீரன் மேலவளவு முருகேசன் தான். நான் சந்தித்த மாவீரன். சாதி வெறியர்களின் அச்சுறுத்தலையும் மீறி என் தலை போனாலும் அந்த அரசியல் உரிமையை நான் பாதுகாப்பேன் என்று என்னிடத்தில் சொன்னவன் மேலவளவு முருகேசன். மறுபடியும் மறுபடியும் கேட்டேன். அவங்கதான் வந்து தலையை எடுத்துருவோம்னு சொல்றாங்களே, ஏன்பா இந்த வீண் முயற்சி? ஏன்னா அப்ப தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த இயக்கம் இந்த இயக்கம். அதனால எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. அப்ப ஆற்றல் அரசு தான் சொன்னார், நாம எலெக்ஷன்ல நிக்கலன்னா அதுக்காக நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நெருக்கடியில் இருக்கும்போது நாம ஏதாவது முடிவெடுத்து தானே ஆகணும். தம்பி ஆற்றல் அரசு சொன்னார். சக்திவேல், அப்ப அவருக்கு பேரு சக்திவேல். நாம் தேர்தல் களத்திலே இல்லாவிட்டாலும் தேர்தலில் போட்டியிடுகிறவர்களுக்கான பாதுகாப்பை யார் முன்னெடுப்பது? அப்போது நான் சொன்னேன், நீங்க போய் போட்டியிடுங்க, இந்த இயக்கம் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று சொன்னேன். களத்தில் போய் நில்லுங்க. தமிழேந்தி இப்போ இருக்கிறார், தமிழேந்தி அவங்க எல்லாமே நேரடியா களத்துக்கு வந்து நின்று 10 நாள் நின்று ஓட்டு கேட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். எல்லோருடைய பெயரும் இங்கே சொல்ல நேரமில்லை. தோழர்களே,
அப்படி எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த களத்தில் சாதி வெறியர்கள் ஒருபுறம், அடக்குமுறை அதிகாரம் பெற்றிருக்கிற அதிகார வர்க்கம் ஒருபுறம், ஆட்சியாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள் ஒருபுறம், இப்படிப்பட்டவர்களின் ஒடுக்குமுறைகளை தாக்கு பிடித்து நின்று இன்றைக்கு நான் அடிக்கடி மேடையில் சொல்லுவது போல் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிரூபிப்போம். நிறுவனமானதா இல்லையா? 2 சீட்டு என்று கிண்டல் செய்கிறவனுக்கு அந்த 2 சீட்டினுடைய அருமை என்னவென்று அப்போதுதான் தெரிந்திருக்கும். 2 சீட்டு என்று 3 சீட்டு விளையாடுகிறவன் நம்மை கிண்டல் செய்கிறான். 3 சீட்டு கும்பல். அவன் நம்மை கிண்டல் செய்கிறான். இந்த 2 சீட்டுக்குள்ள அருமை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தெரிந்தது. சிறுத்தைகள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? கவுண்ட் டவுன் போடுறான். இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு, இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. என்னதான் திருமாவளவன் வாய் திறக்க போகிறார்? இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை தோழர்களே. இந்த இடத்தில் இந்த இயக்கம் வந்து இன்றைக்கு நிற்கிறது என்று சொன்னால், இத்தகைய ஒரு ஆற்றலாக இந்த இயக்கம் இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது என்று சொன்னால், 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் எத்தகைய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் நாம் எதிர்கொண்டிருப்போம் என்பதையும், இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியல் களத்தில் எத்தகைய சூது சூழ்ச்சி வஞ்சகம் அனைத்தையும் எதிர்கொண்டிருப்போம் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் ஒரு தலைமைக்குரிய அருமை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஏசிங்கிறதுனால வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா ஏசியும் வந்திருக்கணும்ல. ஏதோ சாதிங்கிறதுனால வந்துட்டாங்கன்னா சாதி பேரை சொல்றவங்க வந்திருக்கணுமா இல்லையா? சாதி பேரை சொன்ன எந்த இயக்கமாவது தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்திருக்கா? சமகாலத்தில் நம்மோடு சாதி பெயரை கொண்டு அரசியல் இயக்கத்தை தொடங்கிய யாராவது இந்த களத்தில் இருக்கிறார்களா? தோழர்களே, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் இயங்காது. ஆணவத்தோடு சொல்லவில்லை, தமிழ்நாடு அரசியலின் நாடி பிடித்து சொல்லுகிறேன். ஜோசியம் சொல்லவில்லை, தீர்மானிக்கும் ஆற்றல் இருப்பதனால் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் யாரும் சொல்லல. தேர்தல் முடிவுக்கு பிறகு இங்கே தொங்கு சட்டசபை உருவாகும் என்பதை சொன்னவன் திருமாவளவன். நடந்ததா இல்லையா? ஆட்சி அமைப்பதற்கு சிலருக்கு சில தொகுதிகள் தேவைப்படும், சில எண்ணிக்கை தேவைப்படும். அப்படி ஒரு நிலை உருவாகும் போது நான் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடப் போகிறேன் என்ற முடிவை தேர்தலுக்கு முன்பே சொன்னேன். ஏன் போட்டியிடல அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்கிறவன் எவனோ ஒரு ஆள் கூட அவர் போட்டியிடாமல் போனதற்கு எது காரணம் என்று திமுகவிடம் யாரும் கேட்கவில்லை. திமுக தலைவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? பத்திரிகையாளர்கிட்ட பார்த்து நான் கேட்கிறேன். எல்லா அரசியல் கட்சிக்குள்ள பிரச்சனைக்கும் திருமாவளவன் தான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து மைக்க நீட்டுறாங்க. ஏர்போர்ட்ல இறங்கினா வந்து நீட்டுறாங்க, ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்தா நீட்டுறாங்க, இப்ப விடுதலை களத்திலிருந்து வெளியே வந்தா நீட்டுறாங்க. ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுது இல்ல? அது மட்டும் கிடையாது, திருமாவளவன் வாயிலிருந்து எதையாவது புடுங்கணும், எதையாவது வாங்கணும், எதையாவது சொல்ல வைக்கணும். அதை வச்சுக்கிட்டு எதையாவது டிபேட்டுக்கு தலைப்பு எடுத்துக்கணும். டிவியில தினந்தோறும் ஒரு டிபேட் நடத்தணும், அது கட்டாயமாகி போச்சு.
தலைப்பு இன்னைக்கு என்ன தலைப்பு வைக்கிறதுக்கு போது அவனுக்கு ஒன்னும் தலைப்பு கிடைக்கல. அப்ப திருமாவளவன் இந்த கேள்வியை கேளு, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த தலைப்பில இருந்து ஒரு டிபேட்டுக்கு ஒரு தலைப்பு, அந்த பதில இருந்து இப்படிதான் இன்னைக்கு அரசியல் போயிட்டு இருக்கு. யாராவது ஏன் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட விரும்பிய நிலையில் அவரை போட்டியிட வேண்டாம் என்று சொன்னதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று திமுக தலைவரிடத்திலோ அல்லது அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவரிடத்திலோ இதுவரையில் எந்த ஊடகவியலாளராவது கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? சிட்டிங் எம்எல்ஏவுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, இதை டிபேட் வைக்கிறான். திமுகவில் 60 பேர் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல, நான் 3 பேருக்கு தான் தரல. திமுகவில் மட்டும் 60 பேருக்கு சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல. யாராவது போய் திமுகவில் நீங்க எங்க 60 பேருக்கு சீட்டு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களா? நமக்கு கிடைக்கிறதே மொத்தம் 6, 8. பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி ஷேர் பண்ணும்போது குறைவா வருது. அதுல 2 தொகுதி பொது தொகுதி. அந்த 2 தொகுதியில நின்னவங்களே மறுபடியும் நிக்கணுமாங்கிற கேள்வி மறுபடியும் வருது. அதனால மாற்றி போடணுங்கிற கட்டாயம் நமக்கு வருது. இது ஒரு தலைமைக்கு வர்ற கிரைசிஸ், ஒரு நெருக்கடி. மிச்சம் இருக்கிற 6 தொகுதி, இந்த 6 தொகுதியில எத்தனை பேருக்கு போட்டி கொடுக்க முடியும்? ஒரு தொகுதிக்கு 10 பேர், 12 பேர் தந்தாலே தந்தபடி என்று வற்புறுத்துகிற போது நான் துணிஞ்சு ஏதாவது ஒரு முடிவு தான் எடுத்தாகணும். அப்புறம் எடுத்த பிறகு இவருக்கு ஏன் கொடுக்கல, அவருக்கு ஏன் கொடுக்கல, இத பத்திரிகையாளர்கள் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறான். இது ஒரு தலைமைக்குள்ள சுதந்திரம், இது ஒரு கட்சியின் தலைவருக்குள்ள சுதந்திரம். இந்த கட்சிக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை எப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு தர வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் ஒரு தலைவருக்கு இருந்தால்தான் அந்த தலைவரால் சுதந்திரமாக திட்டமிட முடியும், இயக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். ஆனால் இந்த நாள் வரையில் எலெக்ஷன் வந்து எப்போ வேட்பாளர் தேர்வு நான் எப்ப அறிவிச்சேன், இன்னைய வரையிலும் ஒரு வார பத்திரிகை வெளிப்படையாக பேசுவதில் ஒன்றும் தவறில்லை. ஜூனியர் விகடன் இன்னொரு நாளேடு தினமலர் தினந்தோறும் எழுதிட்டு இருக்கிறான். கட்சி உடைய போது அவங்க வெளியே போக போறாங்க, இவங்க கட்சியை புது கட்சி தொடங்க போறாங்க. அதிமுகவிலிருந்து 6 பேர் வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அங்கே உட்கட்சி முரண்கள் இருக்கின்றன. அதிமுகவை பற்றி எவரும் பேசவில்லை. ஏன் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வருகிறார்கள்? அப்படி என்ன உள்ளே நடக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை தான் என்ன? யாராவது டிபேட் வைக்கிறீங்களா, கேள்வி எழுப்புறீங்களா? அவங்க ஏன் வெளியே வந்தாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்காம என்கிட்ட வந்து கேட்கிறாங்க மைக்கு நீட்டி. அந்த 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உங்க கருத்து என்ன? அங்கதானே போய் கேட்கணும், அதுதானே நியாயம். ஏங்க உங்க கட்சியில இருந்து 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஒரே நல்ல ஒரு பதில் சொல்லிட்டு போறார். நான் எங்க போய் நின்னாலும் அந்த 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உடனே நான் ஏதாவது நியாயமா பதில் சொல்லணும்னு அது நல்லது இல்லைங்க, அது ஆரோக்கியமானது இல்லைங்கன்னு சொன்னா இவர் இன்னும் தாவேகாவுக்கு செக் வைக்கிறாரு, இவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு செக் வைக்கிறாரு. டிபேட் அப்படியே டைவர்ட் பண்றான். இதுக்கு பேர் தான் திரிபுவாதம். பிரச்சனையை திசை திருப்புவது, உண்மையை மறைத்து பேசுவது, பிரச்சனை இல்லாத பிரச்சனையை பேசுவது. உண்மையிலே அதிமுகவில் தான் போய் கேட்க வேண்டும். ஏன் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா பண்ணணும்? திரும்ப திரும்ப நம்ம இடத்திலே கேட்கிறார்கள். அல்லது தாவேகா தலைவர்கிட்ட போய் கேட்கணும். உங்க மேல மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நீங்க சொல்லித்தான் மறைமுகமா அவங்களை வந்து வெளியேறுவதற்கு ஊக்கம் கொடுப்பதாக சொல்லுகிறார்களே, இது உண்மையா? முடிந்தா முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, அதுதானே நியாயம். தோழர்களே,
இப்படி சூது நிறைந்த இந்த அரசியல் களத்தில் திருமாவளவன் தாக்கு பிடித்து நிற்கிறான், புரிந்து கொள்ளுங்கள். வஞ்சம் நிறைந்த மாதிரி உடனே ஏன் கொடுக்கல, உடனே ஏன் கொடுக்கல? எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, எங்க கட்சியில் உயர்நிலை குழு இருக்கு, முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கலந்து பேசுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அதையெல்லாம் சீர் செய்யணும், சரி செய்யணும். ஜனநாயக பூர்வமாக ஒரு விவாதத்தை நடத்தி முடிவெடுப்பதற்கு ஒரு கட்சி தலைவருக்கு உரிமை உண்டா இல்லையா? ஆனால் உடனே என்ன பேசிட்டாங்கன்னா, திரைமறைவுல பேரம் நடக்குது. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாங்க, திருமாவளவன் போய் தாவேகாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. என்ன அழுத்தம்னா, எங்களுக்கு SC/ST டிபார்ட்மெண்ட்லாம் வேண்டாம், எங்களுக்கு இதை விட நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுங்க, போர்ட்போலியோ கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு பேச்சே நடக்கவில்லை, அந்த மாதிரி ஒரு பேச்சே நடக்கவில்லை. சமூக நீதித்துறை எளிய மக்களுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு துறை. மனப்பூர்வமாக ஏற்று சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தம்பி வன்னி அரசு. அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, பலரால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. உடனே நான் வேற தொகுதி, வேற துறை கேட்கிறேன், வேற போர்ட்போலியோ, வேற இலாக்கா, அப்படி பேச்சே இல்லை. என்ன முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு திரு விஜய் அவர்கள் வேளச்சேரியில் பேசிய போது எனக்கு இடைத்தேர்தல் நிற்கிற விருப்பம் எல்லாம் இல்ல, அந்த எண்ணமே எனக்கு கிடையாது, நான் அமைச்சரவையிலும் சேர மாட்டேன், இடைத்தேர்தலிலும் இருக்க மாட்டேன் என்பதை எப்போதே முடிவெடுத்து விட்டேன். ஆனா ஒரு பத்திரிகையில் திரும்ப திரும்ப எழுதுகிறார்கள், என்ன எழுதுகிறார்கள் என்றால், திருமாவளவன் திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. எங்க போய் அழுத்தம்னு தெரியல, அழுத்தம் கொடுக்கிறார். அந்த எண்ணமே இல்லை, அப்படி ஒரு நோக்கமே இல்லை. இதையெல்லாம் படிக்கிற நீங்கள் ஒருவேளை இருக்குமோன்னு நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? எதுக்கு திருமாவளவன் திரும்ப திரும்ப விளக்கம் சொல்றாருன்னு கேட்கலாம். உங்களுக்கு சொல்லையா, உங்களுக்கு ஏன் நான் விளக்கம் சொல்லணும்? என்னை நம்புகிற என் தம்பிகளுக்கு, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இப்படித்தான் 40 ஆண்டு கால பொது வாழ்க்கை நகர்ந்திருக்கிறது. 3 மணி நேரம் தான் நான் அவர்களை விட்டு பிரிந்து உறங்குகிறேன், 4 மணி நேரம் தான். 20 மணி நேரமும் என்னை சுற்றிதான் இயக்க தோழர்கள் இருக்கிறார்கள். அப்படி வெளிப்படையான ஒரு பொது வாழ்க்கை. ஆகவே இந்த அரசியலிலும் ஒரு வெளிப்படைத்தன்மை, அதற்காக நான் விளக்கம் தருகிறேன். தோழர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சமூக அடையாளத்தை கொண்டிருந்தாலும், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உயர்த்தி பிடித்தாலும், அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு பேரியக்கம் என்கிற ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் நெஞ்சுயர்த்தி வீறு நடை போடலாம். இந்த இயக்கம் அனைத்து தரப்பு மக்களுக்குமான இயக்கம், தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம். அந்த அடிப்படையில் தான் வருகிற ஆகஸ்ட் 17 எனது பிறந்த நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாம் நடத்துகிறோம். திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு பத்திரிகையாளர் என்று கேட்கிறார், சார் என்ன திடீர்னு நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு அறிவிக்கிறீங்கன்னு. அந்த தம்பிக்கு நான் சொன்னேன், 35 வருஷமா தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று முதலாய் இந்த இயக்க கொடியை ஏற்றிய போது, இந்த இயக்கத்திற்கான கொடி விளக்கத்தை நான் விளக்கி பேசிய போது சொன்னேன், கொடியின் நடுவில்
இந்தியா முழுவதும் அம்பேத்கர் கொடினா வெறும் ப்ளூ தான் இருக்கும், நீளம் தான் இருக்கும். நீளத்துக்கு மத்தியில தம்ம சக்கரம் இருக்கும், இல்லனா மாயாவதி படம் இருக்கும், அவ்வளவுதான். இல்லனா அம்பேத்கர் படம் இருக்கும், மொத்தமும் நீளமா இருக்கும். இதுதான் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் இயக்கங்கள் கடைபிடித்து வந்த கொடி அமைப்பு முறை. முதலாக நீளத்தோடு சரிபாதியாக சிவப்பை சேர்த்தவன் திருமாவளவன். மேலே பாதி நீளம், கீழே பாதி சிவப்பு. நீளம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு உழைக்கும் மக்களின் விடுதலையை வென்றெடுப்பதற்கான ஈகத்தை குறிக்கும், தியாகத்தை குறிக்கும். நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த எளிய மக்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரம். இந்த இயக்கம்தான் இந்த மக்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் 5 முனைகளும் 5 கொள்கைகளை வியூகமாக வகுக்கிற கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது. 1 சாதி ஒழிப்பு, 2வது தமிழ் தேசியம், 3வது மகளிர் விடுதலை, 4வது பாட்டாளி வர்க்க விடுதலை, 5வது ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இதன் ஆர்டர் மாறி இருக்கலாம். இந்த 5 கொள்கைகள் தான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், பெண்ணுரிமை மீட்டு பெண் விடுதலையை வென்றெடுப்போம், தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம், வல்லரசியத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதுதான் கொள்கை முழக்கம். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் இந்த கொடியை ஏற்றும் போதே தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ் தேசியம் என்பது வெறும் தமிழ் உணர்வு அல்ல, தமிழன் என்கிற இன உணர்வு அல்ல, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற தேசிய இன ஓர்மை. எனது அருமை தோழர்களே, தேர்தலுக்கு பிறகு நாம் நடத்தப் போகிற முதல் மாநாடு தேசம் காப்போம் மாநாடு. எப்படி தேசத்தையே திருச்சியை நோக்கி ஈர்த்ததோ, அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியதோ, அதை போன்ற மாபெரும் அதிர்வை ஏற்படுத்துகிற மாநாடாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அமைய வேண்டும். மேலூர் வட்டாரத்திலிருந்து எல்லா கிராமங்களிலிருந்து வண்டிகள் புறப்பட வேண்டும். மதுரை மாவட்டத்திலிருந்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் நூற்றுக்கணக்கான வண்டிகள் புறப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் இயக்கம் இல்லை இல்லை என்று சொன்னார்கள். தென் மாவட்டத்தை சார்ந்த தம்பி வன்னியரசு அமைச்சராக இருக்கிறார். நமது இயக்கத்தின் முதல் அமைச்சர் பொறுப்பு தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு போராளிக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு தனி நபருக்கு கிடைத்த வாய்ப்பு இல்லை. வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் எல்லா நெருக்கடி காலத்திலும் என்னோடு பயணித்த போராளிகளில் ஒருவர் தம்பி வன்னியரசு. அப்படிப்பட்ட ஒரு போராளி, அதுவும் தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு தம்பி, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இது பெருமை என்றாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே பெருமை என்றாலும், இது தென் மாவட்ட சிறுத்தைகளுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒன்றை நான் சொல்லியாக வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரையில் எவராலும் சிந்தித்தே பார்க்க முடியாத வகையில் ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்பு, துணிச்சலான முன்னெடுப்பு, சாதி மதம் என்கிற வரம்புகளை தாண்டி செயல்பட முடியும் என்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமையின் முன்னெடுப்பு. ஒடுக்கப்பட்ட இந்த தலித் சமூகத்தினருக்கு
8 அமைச்சர் பதவிகளை தந்திருக்கிற முன்னெடுப்பு. கூடுதலாக துணை சபாநாயகர் பொறுப்பு என்று 9 பேருக்கு இந்த வாய்ப்பை வழங்கி தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி ஆட்சி முறை என்கிற முன்னெடுப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம், உண்மையான நேர்மையான தேவையான சரியான பிரதிநிதித்துவம் என்கிற அரசியல் சூழல் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, இந்த அரசியல் மாற்றத்தை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு, இதனை அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நமக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் நம்முடைய எதிர்கால அரசியல் நகர்வுகள் இருக்கும் என்பதை சொல்லி, மேலவளவு மண்ணிலே மதுரை வட்டாரத்திலே ரத்தம் சிந்தி அரசியல் உரிமைகளை மீட்ட முருகேசன், ராஜா, மூக்கன், செல்லதுரை, சேவுகமூர்த்தி, பூபதி, சவுந்தரராஜன் ஆகிய தோழர்கள் 7 பேருக்கும், மண்ணுரிமை போராளிகள் அம்மாசி வேலு ஆகியோருக்கும், சாதி ஒழிப்பு போராளிகள் வஞ்சிநகரம் கந்தன், வணங்காமுடி சந்திரன், கத்தப்பட்டி மலைச்சாமி, தனியாமங்கலம் ஐயப்பன், பட்டூர் சபரீஸ்வரன், பழையூர்பட்டி கார்த்திக்குமார், கருங்காலக்குடி முத்துப்பாண்டி, கீழையூர் லட்சுமி நாராயணன், வினோபா காலனி மணிமாறன் ஆகியோருக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.